வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, நான் பயன்படுத்தக்கூடிய அரிசி வகைகள் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த 8 விதமான அரிசி வகைகள் வந்து வச்சுருக்கேன். இதை வந்து எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பற்றியும் நான் வந்து பார்க்க போகிறேன். ஸோ இதில் வந்து சென்ட்ரலில் இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த அரிசி இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் வந்து ராஜமுடி. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரௌனாகவும் கொஞ்சம் ரெட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த ராஜமுடி அரிசி எதுக்காக பயன்படுத்துகிறேன் அப்படின்னாக்கா, சாப்பாடு இதுக்காக தான் பயன்படுத்துகிறோம். நார்மலாக வந்து நம்ம ரைஸ் வைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி சமைச்சு சாப்பிட்றதுக்கு தான். ஸோ இது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் ஹெல்த்துக்கு. ப்ளஸ் வந்து ப்ரீ டயாபெட்டிக் எனக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து இந்த குளுக்கோஸ் லெவல் ஏறுது இல்லையா, அது எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது ஒயிட் ரைஸ் நம்ம சாப்பிட்றத விட இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது ரொம்ப இது வந்து எனக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இது பார்த்தீங்க அப்படின்னாக்க பச்சரிசி, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பச்சரிசி தான். இது வந்து எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு, வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் வந்து பணியாரம் இந்த மாதிரி இப்போ பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் சில ஸ்நாக்ஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்காக நம்ம பச்சரிசி வந்து யூஸ் பண்ணுவோம். அதுதான் இது. இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இந்த அரிசி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது வந்து நம்ம நார்மல் பிரியாணி அரிசி இருக்கு இல்லையா, அதுதான். அதாவது பாஸ்மதி ரைஸு. இது வந்து பிரியாணிக்காக வந்து யூஸ் பண்ணுவேன். சில டைங்களில் வந்து பாஸ்மதி யூஸ் பண்ணுவேன். சில டைங்களில் வந்து நம்ம ஜீரக சம்பா இருக்கு இல்லையா, அந்த அரிசி வந்து யூஸ் பண்ணுவேன். அதுதான் இது. ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது வந்து நம்மளுடைய சீரக சம்பா. இது எதுக்காக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, பிரியாணிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நார்மல் வந்து ரைஸ் சாதம் வச்சு நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அதுக்காகவும் யூஸ் பண்ணுவேன். இந்த பிரியாணி அரிசியுமே வந்து உங்களுக்கு பிளட் சுகர் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு வந்து நார்மல் சோனா மசூரி இல்லை வந்து நார்மல் புழுங்கரிசி இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு வந்து பிளட் சுகரை வந்து ஏற்றாது. ஸோ இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சீரக சம்பா ரைஸு. இந்த அரிசி இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் வந்து மாப்பிள்ளை சம்பா. நம்ம நார்மல் புழுங்கரிசி இருக்கு இல்லையா, அது மாதிரியே தான் இருக்கும். ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா, நம்ம சாப்பாடு அரிசி யூஸ் பண்ணுறதுக்கு தான். இப்போ புழுங்கல் அரிசி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கம்மி பண்ணிவிட்டு இந்த மாப்பிள்ளை சம்பா வந்து யூஸ் பண்ணுவேன். ஆனால் மாப்பிள்ளை சம்பா வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இது வந்து சுகர் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து குறைக்கிறதுக்கு வந்து பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து பிளட் சுகர் லெவல் வந்து அவ்வளோவா ஏறவே ஏறாது இந்த சாப்பாடு சாப்பிட்டீங்க அப்படின்னா. ஆனால் வந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம். அதனால வந்து இந்த அரிசி கொஞ்சம் வச்சுட்டு மிச்சத்துக்கு வந்து சீரக சம்பா இல்லை சோனா மசூரி இல்லை புழுங்கல் அரிசி இந்த மாதிரி வந்து வச்சுக்கிறது. ஸோ இது வந்து பிளட் சுகரை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இதை வந்து வாங்கினது. அடுத்து இந்த அரிசி பார்த்தீங்க அப்படின்னா சோனா மசூரி. சோனா மசூரி வந்து நம்ம பச்சரிசி இருக்கு இல்லையா, அது மாதிரி தான். ஆனால் அது வந்து சாப்பாடுக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதுக்காக எப்பயுமே வந்து சோனா மசூரி ரைஸ் வந்து வீட்டில் வந்து இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம இட்லி அரிசி. ஸோ இட்லி தோசை இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து இந்த அரிசியை வந்து யூஸ் பண்ணுவேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கருப்பு கவுனி ரைஸு. பாருங்கள், நல்லா வந்து கொஞ்சம் கருப்பாகவும் கொஞ்சம் ரெட் கலரில் இருக்கும். இதுவுமே வந்து பிளட் சுகரை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று வந்து மாப்பிள்ளை சம்பா இல்லை ராஜமுடி இல்லை சீரக சம்பா இல்லை அப்படின்னா இந்த கருப்பு ரைஸ். இது வந்து டெய்லியுமே வந்து மாற்றி வந்து சேர்த்துக்கிறது ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்றதுனால. ஸோ இது எல்லாம் தான் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது தவிர வந்து புழுங்கல் அரிசி இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து யூஸ் பண்ணுவேன். அது வந்து நல்லா பொன்னி பாயில்டு இருக்கு இல்லையா அது. ஸோ அதை வந்து வடித்து சாப்பிட்டுக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுற அரிசி வகைகள். இதில் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.